வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவாச்சும் தான் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம இந்த காயின் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இது வந்து 2 த்ரெட் இல்லை, ட்ரிபிள் த்ரெட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டில் தான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், பட் ட்ரிபிள் த்ரெட்டில் பண்ண போகிறோம். இப்போ இந்த காயினை கீழே வச்சுட்டு அந்த சர்க்கிள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் வந்துட்டு எப்பயுமே வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து வராது. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை தானே தவிர ஸ்டிச்சில் வந்துட்டு ஆரி ஸ்டிச் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச் கிடையாது. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டிச் தான். ஆனால் வந்து அதை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் போடுறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச், ரவுண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சென்ட்ரல் ஒரு டாட் வச்சுட்டு இப்போ லைன்ஸ் அப்படியே போட்டுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரவுண்டை. இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்ட்டு மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பர்ஃபெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் கலர், அதாவது ட்ரிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ட்ரிபிள் த்ரெட்ஸ் வந்துட்டு நம்ம வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து செயினில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். இது வந்து கண்டிப்பாக அயன் நீடில் தான் போட முடியும். துளிப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது நல்லா இருக்குது, திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது ஏதாவது நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஏதாவது கொடி டிசைன்ஸ் இல்லை வேறு ஏதாவது கட் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ இதை எண்டு நட் போட்டுட்டு ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் மோட்டிஃபில் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஃப்ரெண்ட் ட்ரையே தவிர டிஃப்ரெண்ட் ஸ்டிச் கிடையாது. இது வந்து ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் தான் வந்து நம்ம இந்த மோட்டிஃப் போட போகிறோம். இந்த மாதிரி சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு ஒயிட் டைப்புக்கு வந்துட்டு அப்படியே நம்ம 3 லேயர்ஸாக பிரித்து லைன்ஸில் போடுவோம். அதே மாதிரி தான் இதுவும் அப்படியே ஒய் மாதிரி கொண்டு போயிட்டு இந்த இடத்துல லாக் ஸ்டிச், இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுவோம். எகெயின் மறுபடியும் சென்டர் மீன்ஸ் அந்த லைனுடைய சென்டர், அந்த லைனுடைய எண்டு. அப்படியே பட்டன் ஹோல் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்லாண்டிங் லைன், எகெயின் லாக் ஸ்டிச், எகெயின் ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லாண்டிங். சேம் இதே தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது நம்ம லைனில் போட்டிருப்போம் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்துட்டு இது வேறு ஒரு மோட்டிஃப் நம்ம போட ட்ரை பண்ணி அது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச் கிடச்சிது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளார் வந்து நம்ம ட்ரா பண்ணோன்னா அது கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிடச்சிது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் இல்லாமல் இதையும் ஒரு மோட்டிஃபாக நம்ம ஃபுல்லாகவே நம்ம போடலாம். ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச், ரவுண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட்டான மோட்டிஃப் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால இது நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் தானே, சரி ஓகே நம்ம அதை அப்படியே போடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக போட வேணாம். அந்த சென்டர், அந்த லைன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த மோட்டிஃப் வந்து ரொம்ப அழகாக கிடச்சிரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி மோட்டிஃப் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஒவ்வொன்றா தான் போடுவோம். பட் இது வந்து ட்ராவே பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ரவுண்ட் மட்டும் போட்டு அழகாக போட்டுக்கலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரியே. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச். லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் சென்டர், இந்த லைனோட சென்டர் வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சை பார்த்துக்கிட்டே போட்டிங்கன்னாவே பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இல்லாமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தெரியாது. இது பார்க்குறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாக போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இது இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா.
ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அதையும் நான் வந்து இதில் உங்களுக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சென்டரில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டோன் கூட ஒட்ட வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரிபிள் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி எண்டு நாட், அதாவது எண்டு நாட் லைட்டாக தூக்கி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டோடைய லுக் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சையும் இதிலே சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது வந்து இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதில் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் சேம் கலர் க்ரீன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் வேணும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணால் தெரியும். இல்லைன்னா நான் உங்களுக்கு வந்து இதை தனியாக கூட போட்டு காட்டுறேன். லைட்டாக அது வந்து ரொம்ப நம்ம டைட் பண்ணி கீழே இழுத்துடக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட லுக் அதில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக மட்டும் இழுத்திங்கன்னா நமக்கு அந்த லுக்கோடு சேர்த்து அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸில் பண்ணோன்னா இது வந்து எடுக்கவே எடுக்காது. ஸோ அதனால் ட்ரிபிள் ஸ்டாண்ட்ஸில் வந்து நான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மாடலில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இது ஒரே க்ரீனாக இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. வேணும்னா நீங்கள் இதே ஃப்ரெஞ்ச் நாட்ஸை வந்து இந்த ஃப்ளவர்ஸோடைய மோட்டிஃபுடைய சென்டரில் இல்லை இந்த கேப்ஸில் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தனியாக கூட வந்து போட்டு காட்டுறேன் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை. இந்த இடத்துல எல்லாம் போடலாம். பட் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அதனால் நான் வந்துட்டு வேறு பக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இடையில. இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோடைய சென்டரில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே எண்டு நாட் போடுறதே தான், எண்டு நாட்டே தான். அதை வந்து லைட்டாக தூக்குன மாதிரி போடுறோம். சேம் டைம் வந்து ட்ரிபிள் ஸ்டாண்ட்ஸில் போடுறோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு நார்மல் நீடிலே தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அது எப்போயாவது தான் நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து தோணுது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இதோடு சேர்த்து ஒரு ட்ரேசிங் ஐடியாஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ட்ரேசிங்கில் வந்துட்டு இது ஒரு ரோஸ் தான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோஸ். இதோடைய ஃபில்லிங் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதனுடைய ட்ரேசிங் மட்டும் உங்களுக்கு வேணுமா இல்லை இது ஓகேவா அப்படின்னு நான் ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு போட்டு காட்டிடவா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவாக இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து டபுள் லேயர், அதாவது டபுள் லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சஸ் வரும். ஸோ அது போடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ட்ரா பண்ணுறது கூட காட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கொஸ்டின். உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பர் போட்டு காட்டட்டுமா இல்லை டைரெக்டாக வந்து ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம டிசைன்ஸே போடலாமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.